அப்பா, நமக்கு எல்லாமே நம்முடைய தேவன் செய்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அது உண்மையா? ஆமா மகனே, அது உண்மைதானே. தேவன் நம்முடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் இல்லையா? நம்ம கிட்ட கையில காசு இல்லைன்னா கூட நம்முடைய இயேசப்பா நம்மளை வழி நடத்துறாருல்ல. ஆனாப்பா, என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஏசப்பாவை பத்தி ரொம்ப கேலி செய்யறாங்கப்பா. நான் என்ன செய்யணும்னே எனக்கு தெரியலப்பா, எனக்கு சொல்லி தரீங்களா? அப்படியா மகனே? அப்படிப்பட்டவர்களிடம் நம் விலகி இருக்கிறதே நல்லதுன்னு தான் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு தான் வேதத்துல இருக்குது. அதனால நம்ம ஏசப்பாவை பத்தி யாருன்னா தூஷிட்டாங்கன்னா நம்ம அவங்களோட வழக்காட தேவையில்லை. அதை தேவனே பார்த்து கொள்வார். நம்ம அந்த இடத்துல இருந்து பேசாம வந்தாலே போதும். சரிப்பா, நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இனிமே நான் அவங்களோட வழக்காட மாட்டேன். ஆனா அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்றேன்ப்பா. சரியா சொன்ன மகனே. கண்டிப்பா ப்ரேயர் பண்ணணும் அவங்களுக்காக. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் சரி, நமக்கு விரோதமா நமக்கு யாருன்னா எதனா செஞ்சாங்கன்னா கூட சரி, அவங்களுக்கு எதிராக நம்ம போராடக்கூடாது. தேவனை நோக்கி ப்ரேயர் பண்ணி அவர்கிட்ட நம்ம இது கஷ்டத்தெல்லாம் நம்ம சொல்றோம்னா நம்மளுடைய எதிரிகளை கூட என்ன பண்ணுவாங்க ஏசப்பா? நமக்கு நண்பனா மாத்தி தருவாங்க. ஹல்லேலூயா, ஆமென்.